டே 41 3வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. விஜய் சேதுபதி ஃபுல் ஃபார்மில் இன்றைக்கி வந்து பொழந்து கட்ட போகிறாரு போல இருக்குது. ஏன்னா அந்தளவு உள்ள டியூன் பண்ணி விட்ருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து பிக் பாஸே டென்ஷன் அளவுக்கு பண்ணிட்டானுங்க அப்படிங்கிறனால விஜய் சேதுபதியும் பயங்கரமான கடுப்பாயிட்டார். அதான் அந்த அரோரா வந்து பார்த்திங்கன்னா அந்த செங்கல் அடிக்கி அந்த ஒரு சிம்பிள் காட்டினாங்களே, இது வந்து எந்த அந்த சிம்பிளை வந்து வச்சு காட்டிட்டு இது எந்த ஆங்கிளில் வந்து உங்களுக்கு ஆபாச சிங்கிளாக வந்து ஆபாச விஷயமா உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு வந்து பார்வதியை போட்டு கலாய்க்கிறாரு. இதுதான் வக்கரம், உங்களோட பார்வைக்கு வந்து என்ன தோணுதோ அதுதான் சரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் திவாகரை கூப்பிட்டு வந்து பேசியிருந்தாங்க. யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு பிடிச்சவங்க என்ன சொன்னாலும் மண்டே ஆட்டிகிட்டு இருந்தால் இதுதான் நிலைமை திவாகர் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கழிவுகளை ஊற்றிருக்கிறாரு. நம்மளும் அதை ஆல்ரெடி பார்த்தோம். இது வந்து என்னென்னா ஒவ்வொருத்தங்களும் வந்து இந்த ஆபாசம் அப்படிங்கிற வார்த்தையை அதே மாதிரி வந்து அதிக பிரசித்தரமான வார்த்தைகளை பயன்படுத்துறது வந்து எந்த அளவிற்கு ஒரு ப்ரோக்ராமை மட்டுமே இல்லாமல் ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு இரிட்டேட் பண்ணும், ஆடியன்ஸ் இரிட்டேட் ஆனவொடனே அது கொண்டு போயிட்டு வந்து போஸ்ட்டுக்கிட்ட போனால் அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பார்வதிக்கு இப்போ கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருக்கும். பார்வதி அதில் எஸ்கேப் ஆயிரும். ஏன்னா வந்து பார்வதி ஒரு கண்டென்ட் கொடுக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நிற்க வேண்டிய இடத்துல போய் நிற்கிது. அதே மாதிரி அதை ஃபேஸ் பண்ண வேண்டிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுது. அது வந்து பேசிக்காக தனக்கு இதை தெரிஞ்சு தான் பேசுகிறாங்க பார்வதி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஆனால் திவாகருக்கு வந்து எது சொன்னாலும் மண்டே ஆட்டுறது. ஏன்னா வேறு யாருமே திவாகர்கிட்ட பேசுகிறதுக்கோ டிஸ்கஸ் பண்ணுறதுக்கோ தயாராக இல்லை பார்வதி தவிர. அதனால் திவாகருக்கு மைண்ட் செட் என்னென்னா பார்வதி சொல்கிறது தான் தலை ஆட்டிட்டு இருந்தால் நம்ம சர்வே ஆகலாம் அப்படிங்கிற மனநிலையில் இருந்தால் இங்கே பிரச்சனை. அரோராலையும் நிற்க வச்சு கேள்வி கேட்டிருக்காப்புல, அது என்ன இஷ்யூன்னு சொல்லி வந்து பேசுறதுக்காக நிற்க வச்சு கேள்வி கேட்டிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து மோசமான மைண்ட் செட்டு. இந்த மைண்ட் செட்டோட கேம் ஆனால் என்ன அர்த்தம்? அப்போ உங்களோட பார்வைக்கு ஆபாசம்னு சொல்லிடுவீங்க, அது தப்பான விஷயம் கிடையாது. ஒருத்தவங்களை வந்து அக்யூஸ் பண்ணுறதுனா அது ஒரு நியாயம் இருக்கணும் இல்லை. இப்போ அரோராவை அக்யூஸ் பண்ணணுன்னா பார்வதி ஓரளவுக்கு நியாயமான ஆளாக இருக்கணும். அரோரா வந்து பர்சனலாக யார்கிட்ட பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நோண்டி கேள்வி கேட்குறதோ, இல்லை இந்த இடத்துல நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் பார்வதி நான் கேள்வி கேட்கமா நான் வந்து என் இஷ்டத்தை தான் பேசுவேன் அப்படின்னு பார்வதி சொன்னால் அது சரியா. அதே விஷயத்தை இன்னொரு ஆள் சொன்னால் வந்து தப்பா. ஒரு விஷயம் என்ன புரிஞ்சிச்சுன்னா, போன வாரம் வந்து அரோராவோ இல்லை துஷார் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு மனநிலையில் வந்து பேசிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு வந்து கேம் புரியாமல் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே தெரில அப்படின்னு சொல்லும்போது அரோரா இந்த வாரம் கொஞ்சம் டிசைட் பண்ணி தன்னால் என்ன முடியுமோ அந்த கேமுக்குள்ளே கொண்டு வரதுக்கும் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே கொஞ்சம் ட்ரை பண்ணி அந்த புள்ள கேமுக்குள்ளே வந்துருக்குது. அதுதான் இப்போ நடந்திருக்க விஷயம். அதனால தான் அரோராவுக்கு ஒரு சப்போர்ட் அதிகமாகிட்டு இருக்குது. அதுக்கிட்ட ஒரு நியாயமான விஷயம் இருக்குது. அதாவது திவாகர் வந்து பார்த்திங்கன்னா இந்த லவ் ட்ராக் எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு, தேவையில்லாத விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பின் பாயிண்ட் பண்ணி சொன்ன விஷயமா இருக்கட்டும். அதே மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து வாய மூடுன்னு சொன்னதுக்காக போய்ட்டு வந்து மன்னர் டாஸ்கில் போய்ட்டு வந்து ஒரு இளவரசி நீ எப்படி வாய மூடு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து பேசுனதாகட்டும். இது வந்து ஒரு ப்ரோக்ராமை கேமை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தவங்க நடந்துக்கிற விதம். அதை புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து பர்ஃபெக்டாக நடந்துக்கிட்டால் அப்படி தான் நடந்துப்பாங்க. ஓரளவுக்கு வந்து அந்த கேமுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் புரியுது. அரோராவுக்கு கேம் புரியுது, பட் ஆனால் அதை வந்து சரியாக டெலிவர் பண்ண முடியாத ஒரு மனநிலைக்குள்ளே இருந்தாங்க. இப்போது இந்த சூழ்நிலைக்குள்ளே இந்த ஒரு வாரத்துக்குள்ளே சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே உள்ளுக்குள்ளே வந்தவங்க உட்பட எல்லாத்துக்கிட்டேயுமே கொஞ்சம் மிங்கிள் ஆகி தனக்குன்னு ஒரு ட்ராக்கை உருவாக்குற அந்த மனநிலை வந்து அரோராக்குள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இப்போது இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, இந்த ப்ரொமோவை பார்க்கும்போதும் இந்த டிஸ்கஷனை பார்க்கும்போது நமக்கு புரிய ஆரம்பிக்குது. பார்வதிக்கு ஒரு கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டு இருக்குது. இன்றைக்கி பார்வதிக்கு தான் பயங்கரமான ரோஸ்ட் நடந்துட்டுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். திவாகருக்கு ரோஸ்ட் நடக்கிறதுல எந்த வித மாற்றுக்கத்துமே கிடையாது. ஏன்னா அந்தளவு திவாகர் வந்து கண்டென்ட்டை தெளிச்சு விட்டு போயிருக்காரு இந்த வாரம் ஃபுல்லாக. ஸோ திவாகர் வெளியேறிட்டார் அப்படிங்கிற விஷயத்த அஃபிஷியலாக நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. திவாகரும் கனியும், அதாவது இந்த வாரம் ஜெயிலுக்குள்ளே போன பறவைகள் ஜெயிலிருந்து அப்படியே வீட்டு விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க போல இருக்குது. அதுக்கான ரீசன் ஆல்ரெடி நம்ம உள்ளுக்குள்ளே பேசியிருக்கிறோம். திவாகர் தன்னுடைய வாயினால் தான் கெட்டார், தன்னோட வாயினால் தான் உள்ளுக்குள்ளே வந்தார், இப்போ வாயினால் தான் கெட்டார். பார்வதி இதே ஆங்கிளில் போய்ட்டு இருந்தால் கிராஃப் கம்மியாகிட்டே இருக்கும். ரொம்ப இரிட்டேட்டபிளான விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த கேமை புரிஞ்சிக்காமல், அதாவது ஒரு சென்சிபிளான ஒரு தாட் ப்ராசஸில் பேசாமல் போயிட்டே இருந்தாங்கன்னா பார்வதிக்கு இதான் நிலைமை. திவாகரோட நிலைமை ரொம்ப சீக்கிரம் வந்துடும். இப்போ இதுக்கப்புறம் என்ன கான்செப்ட்னா, திவாகர் போன பிறகு என்னென்ன விஷயங்கள் பார்வதி புலம்ப போகுது, யார் கூட லிங்க் பண்ணி வந்து கேமை ரன் பண்ணுறதுனே தெரியலை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ள தான் பார்வதி இருப்பாங்க. ஏன்னா வந்து திவாகர் இருக்கனால மட்டும்தான் பார்வதி அங்கங்கே போயிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்து சப்போர்ட்டிவ் சிஸ்டமில் இருக்குது. இப்போ கமருதீனும் சப்போர்ட்டிவ் சிஸ்டமில் இல்லை. இப்போ ஸோ எல்லாருமே ஈஸியாக பார்வதி கார்னர் பண்ணுவாங்க. அப்படி கார்னர் பண்ணும்போது அதை பாசிட்டிவான ஆங்கிளில் மாற்றி அந்த டாக்ஸிக் கேமாக இருந்தால் கூட அது ஒரு பாசிட்டிவான ஆங்கிளில் மாற்றி மக்கள்கிட்ட செல்வாக்கு பெற முடிகிற திறமை பார்வதிக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இந்த வாரம் தெரிஞ்சுக்கும் திவாகர் போன பிறகு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக சரி கமலில் போகிறது இன்னும் நிறைய பேசலாம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள். விஜய் சேதுபதி இன்றைக்கி என்ன பழக போகிறார் அப்படிங்கிற பார்க்கறதுக்காக நானும் ஆர்வத்தோடு காத்துட்ருக்கேன். 2 வாரத்துக்கு முன்னாடி சனிக்கிழமை வந்து பார்க்கறதுக்கு எந்த ஆர்வத்தில் இருந்தோ அதே ஆர்வத்தோடு நானும் காத்துட்ருக்கேன். உங்கள் கருத்துக்களை எழுதுங்க, இன்னும் நிறைய பேசலாம்.